நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேகே நகர் போகணும். கேகே நகர் போகலாமான்னு கேட்டேன். உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். என்னது? அது சவாரி தேடிட்டு இருந்தேன்னு சொன்னேன். வாங்க உட்காருங்க போலாம். தேங்க்யூ. சிஸ்டர், என் பேரு ஜீவா. உங்க பேரு? ஆக்னஸ் பால் கரோலின். கேக் நேர்லங்க. இந்த ரோடு நேரா போயிட்டு அங்க யூட்டர்ன் எடுத்துட்டு மறுபடியும் ரைட்ல திரும்பணும். முதல்ல பில்லை செட்டில் பண்ணிட்டு இந்த ஆக்னஸ் சிஸ்டர் மேட்டர் முடிக்கணும். டேய் நில்றா. டேய் ஜீவா, அண்ணாச்சியை பாத்தியா? அண்ணாச்சியும் பார்த்தேன், ஆரஞ்சியும் பார்த்தேன். என்ன விஷயம்? டேய் உன் மேல ஒரு செம்ம எரிச்சல் இருக்காரா? போய் பாடுறா அவரை. கோவப்படுற அளவுக்கு நாங்க என்ன பெரிய குழப்பத்தை பண்ணிட்டோம்? ஏண்டா உன் மேல ஒரு பார்ட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கடா. காய்ச்சி மூச்சுன்னு ஒரே கத்திட்டு இருக்காரு. போய் பாரு. ஓ, பார்ட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எங்களை தூக்கில போட்டுருவாங்களா? அதெல்லாம் அவர் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் தொப்பைய குறை. கிளாஸ் சொல்லணும்னு வந்தேன் பாரு. வணக்கண்ணாச்சி. ஏய் ஜீவா, ஏங்க வா. அண்ணாச்சி, அந்த பள்ளியில அடிச்சுல பாளைய குட்டி விடுவாமா? ஏன்? இந்த நாள் லைவ் காலேஜ் பக்கம் a beautiful young lady 16 years old ஒரு பிள்ளை வண்டியில ஏத்துனியா? ஏத்துன அண்ணாச்சி. அவ அண்ணா நகர் போன் பண்ணிருக்கா. இங்க இருக்க அண்ணா நகருக்கு இப்படி போகாம இப்படி சுத்தி போறியாம? அண்ணாச்சி, நான் ஸ்டீரிங்க சுத்தி சுத்தி போனதா அந்த பொண்ணு தப்பா நான் சொல்லியிருக்கேன் அண்ணாச்சி. ஏண்டா நீ சுத்தி சுத்தி போன கூட எனக்கு வருத்தம் இல்லடா. அந்த பிள்ளை முகத்தை கண்ணாடியில தெரியும்படியா வச்சுக்கிட்டு தலை சீவி இருக்க, பவுடர் போட்டிருக்க, செண்டு அடிச்சிருக்க. இப்படி அடிச்சா வண்டியை ஓட்ட முடியுமாடா? இது வேற லவ் சாங் வேற போட்டிருக்க. அண்ணாச்சி, நான் நேத்ராத்தி அம்மா பாட்டு தான் அண்ணாச்சி போட்டேன். அந்த பொண்ணு தான் அறியாத வயசு புரியாத மனசு பாட்டு போட சொல்லுச்சு. அதனாலதான் போட்டேன். வேண்டா, உலகத்துல எத்தனை பாட்டு இருக்கு. கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே. அப்படி அழகான பாட்டு தானே போடணும். நீ லவ் சாங்க போட்டிருக்க. உன்னைய லவ் சாங் போட சொல்லிட்டு அந்த பிள்ளை ஒப்பங்கிட்ட உன்னைய போட்டு கொடுத்துருக்கு. அந்த பைய பேப்பர் விரிச்சு படுக்க பைய, ஊருகா வச்சு கஞ்சி குடிக்க பைய, பல்லு தேய்க்காத பைய, என்னைய மாநகரத்துல ஏசாமல. உன்னைய பத்தி எனக்கு தெரியும், இந்த ஊருக்கு தெரியுமா? தெரியாது. சரி அதை விடு. குறுக்கு செந்துள்ளியா போனேமையா? அண்ணாச்சி, நான் ஒழுங்கா மெயின் ரோட் வழியா தான் நினைச்சு கூட்டு போனேன். அந்த பொண்ணுக்கு மெயின் ரோட் வழியா போனா வழி தெரியாதமா? அவங்க அப்பா கேனக்கு இருக்கேன் டெய்லி இந்த மாதிரி தான் சந்தந்தியா போய் இருக்கிற கோயில ஃபுல்லா பொங்கல் சாப்பிட்டு தான் போனா. இந்த மாதிரி தான் நானும் கூட்டு போனேன். பண்றதுலாம் அவளே பண்ணிட்டு கடைசி என்ன சொல்லி விட்டா நீங்களும் நம்பிட்டு என்ன திட்டுறீங்களா அண்ணாச்சி? போங்க அண்ணாச்சி. பிச்சைக்கார பைய, அதுக்கு நீ ஏன்டா அழுகுற? ஏற இந்த ஒரு பிள்ளை அப்படித்தான். ஒரு பேரை லவ் பண்ணும், 4 பேரை பாதுகாப்பா வச்சுக்கிடும். நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல கண்டாளத்துல நம்ம தலையில வைக்கணும். அப்ப என்ன சரி அண்ணாச்சி? உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அண்ணாச்சி கேளு. சரி அண்ணாச்சி. ஏன்னா முதலே கேட்கணும்னு நினைச்சு மறந்துட்டேன். ஆமா, நீ வண்டியில போகும்போது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவ? ஒரு 150-160 கிலோமீட்டர் போவேன் அண்ணாச்சி. உள்ள இருக்கணும் மேல போறதுக்கா? இல்ல அண்ணாச்சி, ஏதாவது அவசரம்னா தான் அந்த ஸ்பீடு. மத்தபடிலாம் 40-50 தான் போவேன். சரி அதை விடு. ராத்திரி நேரம் ஒரு கற்பனை பொண்ணு நடு ரோட்ல நின்னு உன் வண்டி மறக்கி நீ என்ன செய்வ? ஏத்திடுவேனாச்சி. அவன் மேலையா? இல்லனாச்சி, ஒழுங்கா வண்டிக்குள்ள ஏத்திட்டு போவானாச்சி. பேசுறது மட்டும் மக்கனே அழகா பேசுற. இந்த திறமையை வேலையில காட்டணும். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அண்ணன் அடிச்சிட்டு கூச்சப்படப்படாதாமா? அண்ணாச்சி, நம்ம ஆபீஸ்ல தலுக்கு முழுக்குன்னு தங்க மாரின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அது கல்யாணம் ஆச்சு அண்ணாச்சி. வீட்டுல போய் கேட்டு வரேன். அந்த டப்புன்னு அடிச்சுல தெரியுமா? அவளுக்கு கல்யாணம் ஆச்சா? பிள்ளை பிறந்ததா? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? இத பாக்கணும். எனக்கு வேற நீ மாமாவரை பாக்கணும். நீ அண்ணாச்சி, நீங்க தானே எதுனாலும் என்கிட்ட கேளுங்க, அப்புறம் திட்டுறீங்க. நான் அதுக்கு சொல்லல. கம்பெனில ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேள்வி சொல்லியிருந்தேன்.
போய் விடுங்க வேலை வேற என்ன போங்க அண்ணாச்சி. விளையாட்டு பே அப்படி என்ன சீரியஸா எழுதிட்டு இருக்கானுங்க? டேய் என்னடா எல்லாம் பரபரப்பா எழுதிட்டு இருக்கானுங்க? ஆமாண்டா மச்சான், எக்ஸாம் வைக்கணும்னு சொன்னாங்களே, ஒரு எக்ஸாம் வச்சாங்களோ? அப்படிதான் இருக்கும். எக்ஸாமுக்கு என்ன பக்கத்துல புக்கை வச்சு எழுதுறானுங்க? இந்த வீணா போன வேண்டிய கேளு. இவன் காணாம போன மாதிரி இருக்கான். இவனுக்கு அதெல்லாம் கரெக்ட் தான். டேய், வாட் ஆர் யூ ரைட்டிங் டா? சொல்டா. டேய் நான் சின்சியரா ரெக்கார்ட் நோட் எழுதிட்டு இருக்கேன்டா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீ வேற எக்னா ஸ்கேல் இவ்வளவு பேர் எழுதிட்டு இருக்காங்க, நீ என்ன மட்டும் என்ன கேட்க டிஸ்டர்ப் பண்ணாத. திரும்ப ஏன்னா சும்மா டேய் லூசே, டைம் இல்ல மூச்சு விடாம ரேடியோ ஜாக் மாதிரி பேசிட்டு இருக்கான் பாரு. அப்புறம் பேசிக்கலாம். திரும்ப நான் அப்புறமா கொஞ்சிக்கிறா. என்ன எழுதுற? ஏய் ஸ்டெல்லா, என்ன எல்லாம் எழுதிட்டு இருக்கானுங்க? மச்சான் அது பண்ணிக்கிட்டது கேட்காது, அப்புறம் திருப்பி கையெழுத்துக்கு போகுது. இந்த வாட்டிலாம் ஏ கை அறுத்துக்க மாட்டேன், உன் கை தான் அறுத்து விடுவேன். அப்படியாவது பண்ணுமா, அப்பதான் பையனுக்கு 10 கிலோவாவது குறையும். மச்சான் நான் அப்படி இருந்தா உன்னோட பிரச்சனை. டேய் 3 பேர் உட்காந்துருக்கலாம்ல, வெற்றி நீ நான் சேர்ந்து. 3 பேர் உட்கார இடத்துல 2 பேர் உட்காந்தா மனசு கஷ்டமா இருக்குல்ல எனக்கு. கரெக்டு தான், பட் வாட் டு டு, இட்ஸ் ஆல் ஃபேட். அந்த புள்ள கடை இருந்துச்சுடா. ஏய் ப்ளீஸ் டி, ஒரு நிமிஷம் நான் சப்மிட் பண்ணனும். மச்சான் ஸ்டெல்லா கூடடா. டேய் வேண்டாம் பண்ணியா, எழுதிட்டியா? இல்லடா. என்ன எழுதுறாங்க? இன்னைக்கு ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்றது லாஸ்ட் டேட். சொல்லவே இல்ல. அன்னைக்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமா சார் கிளாஸ் சொன்னா எப்படி, நாங்க தான் வெளியே இருக்கோம்ல, அவர் எங்கிட்ட தான் சொல்லிட்டு போனோம். என்ன பண்ணிட்டோம்? அதுக்காக நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்கன்னு போய் உங்களை தேடி இன்ஃபார்ம் பண்ணோம்னு சொல்றியா? ஏய் சொன்னா என்ன தப்புன்ற? டேய் சொல்றது கேளுங்க, கிளம்பி ஒழுங்கா போயிடலாம். மச்சான் நீ கரஸ்பாண்டன்ட் புள்ள, நீ ரெக்கார்டு எதனால பாஸ் போட்டுருவாங்க. நாங்களாம் அப்படியா? நாங்களாம் பாமர மக்கள்ரா. சரி ரெக்கார்டு எழுதல, வேற என்னதான் பண்ண போறீங்க உட்காந்து? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இப்ப பாரு. வாட் a record, மணி wrote the record. Record, look at this. ஏய் என்னடா உண்மையில எழுதிட்டியா நீ? நானாவது எழுதாது, எழுதுக்கு நானா இவங்கள மாதிரி கேனே நானா? ப்ரொஃபஸர் இப்போ வருவாரு, மேல இருந்து ஒரு 10 நோட்டு எடுப்பாரு, அப்புறம் அவர் பேர்ல அடிச்சிடும், அவர் பாட்டுன்னு போயிடுவாரு. அதான் அடியில வச்சுட்டு வந்துட்டேன். நாங்களாம் யாருடா, கேடி பில்லா கில்லாடிறங்காடா. இங்க பாரு மணி, சொல்றது கேளு, இதெல்லாம் வேலையே ஆகாது. நான் வேணா 2 நாள் டைம் கேட்டு எழுந்து நிக்கிறேன், நீ என் கூடவே நில்லு, தப்பிச்சுக்கலாம். வெற்றி உன் ஐடியா நான் எனக்கு புரிஞ்சிச்சு. உனக்கு தனியா போய் வெளியே நிக்க பயமா இருக்கு, அதான் துணைக்கு என்ன கூப்பிடுற. இதுக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம். பாத்தியா பிரிட்டோ என்ன பேச்சு பேசுறான்னு? என்ன பாருடா பிரிட்டோ, காரா பிரிட்டோன்னு. நானும் அதான் பண்ண போறேன். இங்க பாரு. பார்த்தல என் மாட்டான் என் வழிதான் ஃபாலோ பண்ண போறான். இந்த குடாக் புடாக் மண்டிய வித்தியாசமா தான் சேருன்னு சொல்லிட்டு அடியில இருந்து நோட் எடுத்துறானா? மணி மாதிரி நம்ம அடியில் வைக்க வேணாம். வேணாம் மேலே வச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் வச்சா திட்டுவான், செகண்டாக வைப்போம். நான் மேலேயே வைக்கிறான் லூஸ் மாதிரி. சக்சஸ். டேய் பிரிட்டோ, குடாக் மாதிரி ஏன்டா மேலே வச்சுட்டு வர? மச்சான் அந்த ப்ரொஃபசர் மூஞ்ச பார்த்தல, அவன் மூஞ்ச பார்த்தாலே குடாக் புடாக் மூஞ்ச மாதிரியே இருக்கான். அவன் உல்ட்டா புல்ட்டா அடியில் இருக்க நோட்டை எடுத்து இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இருக்க நோட் எடுத்தா நீ மாட்டிப்பல்ல, அதான் நான் உஷார செகண்ட் நோட்டா வச்சிட்டோம்ல. டேய் பிரிட்டோ, காலேஜ் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ரெக்கார்ட் நோட்னாலே மேல இருந்தெல்லாம் பாப்பாங்க, அப்படிதான் ப்ரொஃபஸரும் பாப்பாரு. அதுக்கப்புறம் இஷ்டம் எனக்கு நீ மாட்டிக்க போறேன்னு தோணுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். இப்போ சிவாவோட அம்மா சிவா என்னை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. நீ ஏன் எப்போ பார்த்தாலும் போச்சு அவ்வளோதான்றா? நம்பிக்கையோடு இரு, ஏதாவது நடக்கும். வா. என்னத்தை பார்க்கறது, சிவாக்கு என் மேலே இருந்த கொஞ்சம் நஞ்ச காதலும் போயிடுச்சு. அம்மா தாயே, தயவு செஞ்சு அழ ஆரம்பிச்சிடாத, அப்புறம் ஒன்றை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எபிசோட் தேவைப்படும். ஏய் ஜீவா இருக்காண்டி, வாடி சிவா பற்றி போய் கேட்கலாம். எந்த பிரச்சனைனாலும் உடனே ஜீவா கிட்ட போயிடுதே. ப்ளீஸ் டி. இப்போ கூட சொல்கிறேன், நான் உனக்காக தான் வரேன். வா.
ஜீவா சிவா எங்க? அவன் எங்க இருந்தா உனக்கு என்ன? அதான் நேத்தே அவனை கொண்டுட்டல, இன்னைக்கு என்ன பால் ஊத்துறதுக்கா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? ஆண்டி அவனை ரொம்ப திட்டாங்களா? ஆண்டி என்கிட்ட ஏற்கனவே அவன் என்னை பார்க்க வர மாட்டான்னு சொன்னாங்க. நிஜமாலே அவன் என்னை பார்க்க வர மாட்டானா? அவன் உன்னை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவன் மூச்சு காத்து கூட அவன் மேல படாது. நானும் மஞ்சு வேணா சேரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஆனா நீ சிவாவும் நெவர். இது பாரு, நீ வேணா காமெடினா இருக்கலாம், ஆனா என்ன வச்சு காமெடி பண்ணணும்னு நினைக்காத. நீ வேணா எங்க அம்மா கிட்ட நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு போய் சொல்லிக்க. யார் வேண்டாம்னா? அவனை ரொம்ப திட்டாங்களா என்ன? உனக்கு சிவாவை பத்தி என்ன தெரியும்? அவங்க பார்க்க தான் அப்படி இருப்பாங்க, ஆனா எப்படி திட்டுவாங்க தெரியுமா அவனை? அவன் ஒழுங்கா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, டெய்லி அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உன்கிட்ட வேற ஒரு பிரச்சனை வரணுமா? சும்மா போய் எதுக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணா அது இதெல்லாம் சொல்ற? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அறிவே இல்லை உனக்கு. அவன் வீட்டுல அவன் என்ன வேணா தேடிட்டு போறான், உனக்கு என்ன? சும்மா வீட்டுக்கு வந்தமா, அவனை பார்த்தமா, சாப்பிட்டமா, திரும்பி போனமான்னு இருக்கணும். அதை விட்டு கண்ட விஷயத்தெல்லாம் நோண்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், சும்மா கடுப்பேத்திட்டு. ஏ சந்தியா, உங்ககிட்ட நான் எவ்வளவு வாடி சொல்லிருக்கேன், இவெல்லாம் ஒரு ஆள் சொல்றதை கேட்டு அழுதுட்டு இருக்கா? கண்ணு தொட முதல்ல. இல்ல மஞ்சு, என்னால தானே சிவாக்கு இப்படி எல்லாம் ஆச்சு. மஞ்சு 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 இங்க வா, கம் ஹியர். ஒன்றும் செய்ய மாட்டேன் வா. எக்ஸாம்ஸ் வருது, படிப்பையும் லவ்வையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நானும் அவகிட்ட பல தடவை சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவ கேட்கற மாதிரி தெரியல. அவ லவ் இல்ல, அது முடிஞ்சு போச்சு. நம்ம லவ் பத்தி சொல்றேன். ஏன்னா அவனை நான் அடிச்சும் பார்த்துட்டேன், குப்பை குட்டியும் பார்த்துட்டேன். நீனா திருந்தவே மாட்டியா? உன்னை திட்டுறதுக்கு இன்னும் தமிழ்ல வார்த்தையே இல்லடா. மஞ்சு, உனக்கு என் மேல அளவு கடந்த லவ் இருக்கு, அத உன் மனசுல இருந்து நீ வெளியே காட்டணும். சும்மா உள்ளே வச்சிருந்தா சிக்கி சிக்கி செத்து போயிருவேன். அதை எப்பயாவது ஃப்ரீயா இருக்கும் போது திறந்து காட்டு 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 காட்டு. டேய், என்ன காட்டு கேட்டுன்னு அவகிட்ட கேட்டுட்டு இருக்க? குட் ஆஃப்டர்நூன் மேம். என்னம்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்? அது ஒண்ணும் இல்ல மேம், எக்ஸாம்ஸ் வருது இல்லையா, ஸோ ஆன்சர் பேப்பர் காட்டுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அதான் மேம். நீ வேற டிபார்ட்மெண்ட்ல? அதான் மேம், அவன் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், நான் வந்து விஸ்காம் டிபார்ட்மெண்ட் இல்லையா, ஸோ எப்படி காட்ட முடியும்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். மஞ்சு, நீ தப்பா நினைச்சிட்ட. நான் அப்படி சொல்ல மேம். இவள விஸ்காம் டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஆள் ஆகி காட்டுன்னு, நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஆள் ஆகி காட்டுறேன்னு அந்த காட்ட சொன்னா அவ தப்பா நினைச்சிட்டா. சரி மஞ்சு, நீ கிளம்பு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நீ எங்க போற? இங்க வா. மேம், படிக்கிறது தான் ஒழுங்கா வராது, அட்லீஸ்ட் பார்த்து எழுதுறதையாவது ஒழுங்கா பண்ண மாட்டியா? ஏன்டா இப்படி பண்ற? வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பொண்ணுகிட்ட போய் இப்படி கேக்குறியே, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? மேம், என்னை பத்தி தப்பா பேசாதீங்க மேம். அவ என் மேல இருக்க கடுப்புல என்ன இல்லாம சொல்லிட்டு போறா. நீங்க வேணா பாருங்க, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல நான் தான் டாப்பரா வர போறேன். நீ பாஸ் பண்றதே பெரிய விஷயம், இதுல வேற டாப் ஸ்கோர் எடுக்க போறியா? ஜீவானா இலக்காரமா போச்சு. உன்னை திட்டி நான் என் டைமை வேஸ்ட் பண்ணிக்க விரும்பல, நீ எப்படியாவது போ. நீங்க வேணா பாருங்க மேம், நான் இந்த காலேஜ் டாப்பர் ஆகி தான் கட்ட போறேன். இது என் புக்கு மேல சத்தியம். குட் மார்னிங். சிட் டவுன். எல்லா ரெக்கார்ட் நோட் எல்லாம் முடிச்சு என் டேபிள்ல வச்சிட்டீங்க போல இருக்கு. எல்லாம் எழுதிட்டோம் சார். சார் என்னப்பா சார், நான் எழுதல சார். எனக்கு ஒரு 2 days டைம் தந்தீங்கன்னா முடிச்சிடுறேன். ஏன்பா இத்தனை நாள் என்னப்பா பண்ணிட்டு இருந்த? வீட்டுல என்ன கோலம் போட்டுட்டு இருந்தியா? கரஸ்பாண்டன்ட் பையனா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறியா நீ? இரு, உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். உட்கார். சாரி சார். வெற்றி, நான் தான் அவளை சொல்றேன்ல, ஒழுங்குமுறையே அவளையே ஃபாலோ பண்ணிட்டு போலாம்ல. தேவையில்லாம அவர்கிட்ட போய் திட்டு வாங்குற. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அவருக்குலாம் திட்டு வாங்கலாமாடா? போடாடி போ. என்ன பேச்சு பேசினேன், அனுபவிட்டா. டேய் மணி,
என்னடா உன் பேரை தவிர வேற ஒண்ணுமே காணவேடா? சார் நான் எழுதுனேன் சார், சரியா பாருங்க சார். டேய் எழுதுனே இல்லையாடா? சத்தியமா எழுதுனேன் சார். ஒரு நாள் நோட்டு மாறிட்டு இருக்குமோ? என்னது? டேய் மணி, எங்கடா இருக்கு? எங்க இருக்கு சொல்லு. இந்தா நீயே பாரு. எங்க எழுதி இருக்க? ஒண்ணுமே எழுதலையடா. எங்க எழுதி இருக்கேன்னு சொல்லு. சார் புரிஞ்சிச்சு சார். என்ன புரிஞ்சுது? நான் எழுதின பெண் மேல ஏதோ ஃபால்ட் சார், என் மேல ஃபால்ட் இல்ல சார். எழுதாம வந்து யாரை ஏமாத்த பாக்குறேன்? போடுங்க சார், நல்லா போடுங்க சார். எவ்வளவு அடிச்சாலும் அசராம நிக்கிறத பாரு. போய் இந்த வயசுல உனக்கு எதுக்கட எவ்வளவு போய் உன்னை என்ன பண்ற பாரு. சார் என்ன? உங்க மேலதான் தப்பு. நீங்க எதுக்கு ரிவர்ஸா திருப்பி பாத்தீங்க? பள்ளி எல்லாரும் இப்படிதான் வளர்க்குறாங்க, நீங்க திடீர்னு இப்படி வளர்க்கனா நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன திமிருதா? எதுதான் பேசுற? ஏன்டா சிரிக்கிற? ஏன்டா சிரிக்கிற? இல்ல சார், என் மச்சான் மட்டும் அப்பயே சொன்னான் நீங்க ஒரு அல்டா புல்டா மூஞ்சி ரிவர்ஸா திருப்பி பாப்பீங்கன்னு. ஏன்னா அவனும் தான் கடை எழுதல. அவன் மேல வச்ச 2வது நோட்டா நீங்க அவனுக்கு விட்டு என்ன தேத்திட்டீங்க. அதுதான் அவனை நான் பாராட்டுறேன். சூப்பர் ஆப்ரேட்டா, சூப்பர். என்னடா கூட்டுக்களை வளர்த்துறா? எதுவும் சொன்னா எதுவும் எழுதணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பொறம்போக்கு முதல்ல எக்ஸாம் தான் கண்டுபிடிச்சான். அவனை நானும் நேர்ல பார்த்தா கொண்டு வேண்டாம். ரப்பருக்கு நோ, எக்ஸாமுக்கு நோ, பெண்ணுக்கு தான் நோ, என்னையோட எக்ஸாம் நோ. ஓ சாரி. டேய், அவன் எக்ஸாமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. எக்ஸாம்ன்ற சீரியஸ்னஸ் சோகம் கொஞ்சமாவது இருக்காடா? கோளாறுத்தனமா டான்ஸ் ஆடின்னு வர. பின்ன சோகமா ஒரு ஓரத்துல குத்த வச்சு உட்காந்துருந்தா மட்டும் வாட்டர் மார்க் போட்டு பாஸ் பண்ணிடுவாங்களா? அப்படி நான் சொல்லு, நான் சோகமாவே இருக்கேன். முடியாதுல்ல? அப்புறம் ஏன்டா நம்மகிட்ட தான் பிட் இருக்க, அப்புறம் எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? டேய், காலேஜுக்கு வந்தும் பிட் அடிச்சுனா நமக்கு தான்டா அசிங்கம். அப்படியே ஸ்குவாடு கிட்ட மாட்டணும்னு வச்சுக்கோ, இந்த காலேஜுக்கே அசிங்கம். அது தப்புடா. யாரோ ப்ரொஃபசர் பேசினதை ஒட்டு கேட்டு வந்து என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? இவெல்லாம் 5 அரியர் வச்சாதான் சரிப்பட்டு வருவான். டேய் முண்டங்கண்ணா, வாயை வச்சிட்டியா? பாஸ் பண்ண மாதிரி தான். நாங்க வாய் வைக்கலனா மட்டும் இவர் அப்படியே கோல்டு மெடல் வாங்கிடுவாரு. டேய் பாருடா சிவா. ஏன்டா அவனே சிஸ்டர் நம்பர் கிடைக்கலன்னு சித்தப்புறம பிடிச்ச மாதிரி இருக்கான். அவன்கிட்ட போய் ஏன் கேக்குற? டேய் அவன் தானே பேசினான், அவனுக்கு மட்டும் பதில் சொல்லு. வந்து போடுறா. ஹாய் ஜீவா. வாங்க. ஸ்டெல்லா வளரலனாலும் கலர்ல கில்லி மாதிரி இருக்க. என்ன உங்க அம்மா ஹாஸ்பிடல்ல கொடுத்த ஆப்பிள் ஜூஸ் தானா? ஏய் நீ தானே கலர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்த. உங்க அம்மா கிட்ட கேட்டு உனக்கு போட சொல்லேன். இப்ப எதுக்கு நீங்க வந்த? அவனுக்கு தான் லூஸ் மாதிரி பேசணும்னு தெரியும்ல. நீ போ, நான் அப்புறம் வரேன். நான் ஏதோ உனக்காகலாம் வரல, சிவா ஜீவாக்கு தேங்க்யூ சொல்லுதான் வந்தேன். இப்ப அவனுக்கு 2 பேரும் என்ன பண்ணிட்டானுங்கன்னு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்க. அவங்க 2 விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒன்று, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கும் போது 2 பேரும் என்னை பார்க்க வந்தாங்களே அதுக்கு. அண்ட் 2வது, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்கன்னா அதுக்கு இவங்க தான் காரணம். தேங்க்யூ. லூசு, உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னது நானு. தேங்க்ஸ் அவனுக்கு 2 பேருக்குமா? குறுந்தாடி. இங்க பாஸ்டல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அடிச்சுக்கிறது புடிச்சுக்கிறது திரும்ப சேர்றதெல்லாம் சாதாரண விஷயம். அதுக்காக நீ இப்ப பண்ணி ஒரு பைத்தியகார்த்தனம். அதை தயவு செய்து திரும்ப இன்னொரு தடவை பண்ணிடுற. ஏன் கூட இந்த பண்ணி பேசலன்னா கேக் வெட்டி கொண்டாடுவோம். நீ என்ன லூசு மாதிரி கை வெட்டிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. அப்படியே மழை சாரல் அடிச்ச மாதிரி சில்லுன்னு இருக்குமே. இங்க பாரு, இன்னொரு தடவை அவனுங்களுக்காக கைய இருக்கிறது கால இருக்குது இது மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஆமா சார், அர்னால்டு தம்பி அவங்க இருக்கிற உயரத்துக்கும் வெயிட்டுக்கும் அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு. பட் பாரு கதிர், எனக்கு உன்னோட என் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா முக்கியம். அசிங்கப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். தனியா கூட்டணி அசிங்கப்படுத்த வேண்டியது தானே? இவனுக்கு முன்னாடிலாம் பண்ற. சரி நீங்க போங்க, நான் அவளுக்கு கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. தயவு செய்து கிளம்பலாம். போங்க போங்க. நீ ஒரு ஆள், உனக்கு ஒரு லவ் வேற. போ சொன்னல. இதுங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு
பின்னாடி குழந்தை பிறந்துச்சுன்னா பேய் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட்ல. என்ன நினைக்கிற? ஏன்டா அமைதியா இருக்க? அந்த சிஸ்டர் நம்பர் கண்டுபிடிச்சா என்ன? எனக்கு அவங்க நம்பர் தெரியாது, ஆனா அட்ரஸ் தெரியும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் விளையாடாதவன்ட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நிஜமாடா? எனக்கு உங்க அட்ரஸ் தெரியும். எப்படி தெரியும்? இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்கறாருந்தா நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு ரகசிய ஏஜென்ட்ரா, நான் எப்படியாவது கண்டுபிடிப்பேன். எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கறலாம் சொல்லு, நான் சொல்றேன். சார் நான் எதுவுமே கேட்கல, அட்ரஸ் சொல்லு. அப்படி கேட்டு பாப்பலாம்.